ஜெட்ஸி காலகட்டம் வந்துவிட்ட போதிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி மாறி சொல்லியிருக்காரு. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அந்த மாதிரி தான் நிலவரம் இருக்காரு. அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாவட்டத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். இதில் அதுதான் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாங்கிறது தெரியல. ஒவ்வொருடைய கருத்துக்கள் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொருடைய வியூகள், உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகளும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கி நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் இருக்குது. கரெக்ட். அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம். எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும், எனக்கு பைசல் பார்க்க தெரியாது. மாசமா இருக்குது. சாதி ஒடுக்கல் அடக்குமுறை அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழகத்தில். அதாவது கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதாவது சட்டமன்றத்திலையும் பேசுறீங்க. பட் அதுக்கான குரல் பிஜேபி. இங்கே எனக்கு நீங்கள் ஒரு தவறான செய்தி சொல்றீங்க. இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். கொங்கு மண்டலத்தில், அதாவது தமிழ்நாட்டிலே அமைதியான பகுதி இந்த கொங்கு மண்டலம். நான் எல்லா மீட்டிங்கிலும் கூட சொல்லுவேன். என்னையே நிறைய பேர் என்ன பேசுவாங்க, என்ன கண்ணு எப்படி இருக்க, என்னையே பேசுகிறாங்க. அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம். இதில் ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்தால் கேளுங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தால் நம்ம சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க, நல்லா கொண்டாடி இருப்பீங்க. இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா? 800 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் எடுத்துருக்காங்க. 890 பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்கள். 890 கடந்த வருஷத்தை விட 150-200 கோடி ரூபா ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. இதுதான் தமிழக அரசுடைய சாதனை. இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும்.